ஏழை மக்களின் சொந்த வீடு கட்டும் கனவை தகர்த்த திமுக அரசு. அண்ணாமலை காட்டம். கட்டுமான திட்டத்திற்கான அனுமதி பெறுவதற்கான கட்டணங்கள் எவ்வித அறிவிப்பும் இன்றி 2 மடங்காக அதிகரித்த நிலையில் இதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளனர். இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவரது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதில் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து சொத்து வரி, பதிவு கட்டணம், கட்டுமான பொருட்களின் விலை என அனைத்தையும் உயர்த்தி பொதுமக்களின் சொந்த வீடு கனவை தகர்த்த திமுக அரசு தற்போது வீட்டு வரைபட அனுமதி கட்டணத்தையும் 2 மடங்குக்கும் மேல் உயர்த்தி அதிர்ச்சி அளித்திருக்கிறது. சென்னை உள்ளிட்ட மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள் என அனைத்து பகுதிகளிலும் இந்த சுயசான்று அடிப்படையிலான வரைபட அனுமதி கட்டணம் 2 மடங்குக்கும் அதிகமாக உயர்த்தப்பட்டுள்ளது. வீட்டு வரைபட அனுமதி வழங்குவதை எளிதாக்குவோம் என்று வாக்குறுதி வழங்கிய திமுக சென்னையில் 1000 சதுர அடி இடத்துக்கு அனுமதி வழங்க சுமார் 40,000 ரூபாயாக இருந்த கட்டணத்தை 1 லட்சமாக ஆக்கியிருப்பதுதான் எளிமையாக்குவதா? ஏற்கனவே குறித்த நேரத்தில் காலதாமதமின்றி வரைபட அனுமதி பெற பல தரப்பினருக்கும் கமிஷன் கொடுக்கும் நிலை இருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் சுயசான்று அடிப்படை என்று கூறி லஞ்ச ஊழலை அதிகாரப்பூர்வமாக்கியிருக்கிறது திமுக என்பதுதான் உண்மை. பொதுமக்கள் சுயசான்று அளித்த வரைபட அனுமதி பெற அதிக கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது என்ன விதமான நடைமுறை? அதிக கட்டணம் செலுத்தினால் கட்டிட வரைபடம் சரிபார்த்தல், கட்டிடம் கட்டப்படும் இடத்தை நேரில் சென்று பார்வையிடல் உள்ளிட்டவற்றை மேற்கொள்ளாமல் உடனேயே அனுமதி வழங்குவோம் என்றோ அல்லது குறைந்த கட்டணம் செலுத்தினால் அனுமதி வழங்க தாமதமாக்குவோம் என்றோ கூறுகிறது திமுக அரசு. பொதுமக்கள் எதிர்பார்த்தது சிக்கலற்ற நடைமுறைகள் மூலம் காலதாமதமின்றி வரைபட அனுமதி வழங்குவதையே தவிர 2 மடங்கு அதிக கட்டணத்தை அல்ல. உடனடியாக சுயசான்று அடிப்படையில் வரைபட அனுமதி வழங்குவதற்கான பகல் கொள்ளை கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றும், வழக்கமான கட்டணத்தையே சுயசான்று அடிப்படையிலான அனுமதிக்கும் வசூலிக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.